வணக்கம் நண்பர்களே. புதன் கேது இணைவு காதலில் ஜெயிக்கும். என்ன சார் இது புதன் கேது இணைவு காதலை பிரிக்கும்னு சொன்னீங்க, இன்னைக்கு திடீர்னு காதலை சேர்க்குறீங்க. இப்போ இந்த புதன் கேது இணைவு என்பது 5லயோ 9லயோ 2லயோ அந்த மாதிரி இருக்கணும். அதற்கு குரு சுக்கிரன் இணைவு இருக்கணும், அல்லது குரு சுக்கிரனுடைய பார்வைகள் கிடைக்கணும். அப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, விரும்புகிறாரு, அது ஒரு பையன் அந்த பொண்ணு லவ் பண்ணுது விரும்புது அப்படின்னா, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட திரும்ப இவங்களே இணைஞ்சிருவாங்க. காதலித்தவர்களே கைகோர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். திருமண வாழ்க்கை என்பதை நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. ஒரு வாழ்க்கையினுடைய அத்தியாயம் தூங்குவதற்கு முக்கிய காரணமே இந்த திருமண பந்தம் தான். கணவன் மனைவி பந்தம் தான். அதை மறுத்த முடியாது. நம்ம இந்த கணவன் மனைவி பந்தத்துல பிரச்சனை வராம இருக்கணுங்கிறதான மெயின். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஜெயிக்கணும், வெற்றி வரணும் தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். அப்ப காதலித்த பெண்ணை கரம் பிடிக்கணும், நினைச்ச பையனையே திருமணம் பண்ணிக்கணும், பொருளாதார நெருக்கல்ல இருந்து தப்பிச்சிடணும், சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவணும். அப்ப இந்த காதலுக்கு காரக கிரகம்னு புதனையும் சொல்லுவோம், கேதுவையும் சொல்லுவோம். கேது சேர்ந்தா கற்பனை விட்டுரும் சொல்லுவோம். ஆனா நல்ல நண்பர்கள் சேர்ந்தா, நல்லவங்க சேர்ந்தா சேர்த்து வைப்பாங்க இல்லையா? அப்ப இந்த சுக்கிரனோ குருவோ இவர்களோடு இணைகிற போது, சுக்கிரனோ குருவோ இவர்களை பார்வை செய்கிற போது, சுக்கிரன் குருவினுடைய பலம் கிடைக்கணும். இந்த கேதுவும் புதனும் மறையாமல் இருக்கணும், நல்ல இடத்துல ஆதிபத்தியம் பெற்றிருக்கோம். அப்போ காதல் ஜெயிக்கும். எத்தனையோ இடங்கள்ல நான் லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணேன், ஆனா இவனை ஏன் லவ் பண்ணணும்னு தோணுது. எத்தனையோ பசங்க நான் இவரை லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணேன் இந்த பொண்ணை, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தா, இப்ப பத்திரகாளியா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதுக்கு ரொம்ப முக்கிய காரண கிரகமா நம்முடைய லக்னாதிபதி இருக்கும். நம்முடைய லக்கணம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்கணத்திற்கும் இந்த 2ஆம் இடத்திற்கும் என்ன தொடர்பு, என்ன இதற்கான கிரகத்தினுடைய பார்வைகள் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடைசி வரை காதலர்கள் பிரியாமலும் மனசு நோகாமலும் கடைசி வரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமலும் தனது வாழ்க்கைய குழந்தை குட்டிகளோட மகிழ்ச்சியா வாழ்றவங்களை நான் பார்த்திருக்கேன்.